புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இவருடைய ராஜினாமா முடிவுக்கு என்ன காரணம்? புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர் தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த காரணம் குறித்து கேட்டதற்கு பிரதமர் மோடியால் வழங்கப்பட்ட பதவியை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தான் பதவியை ராஜினாமா செய்து அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் தனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறார். இதில் பின்னணி என்று பார்க்க வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவி விரைவில் தேர்வு செய்யப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் அதற்கு வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. 30ஆம் தேதி மாநில தலைவர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அந்த நிலையில் தான் புதிய தலைவர் அறிவிக்கும் நிலையில் தான் சில மாற்றங்களை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறது. முதல் கட்டமாக 3 நியமன எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதம் மதியம் பெறப்பட்டது. அடுத்ததை தொடர்ந்து தான் இந்த அமைச்சருடைய பதவியும் எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாக ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் கட்சியை சேர்ந்த 3 பேருக்கு நியமன எம்எல்ஏ பதவியும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போதைக்கான பின்னணி காரணமாக இருக்கிறது. அந்த கடிதத்தினை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தற்போது சாய் சரவணகுமார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இளவமுதன், இதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இப்ப அடுத்தது வேறு யார் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? பேசப்படும் பெயர்களாக யாரெல்லாம் சொல்லலாம்? பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தனி அணியாக ஜான்குமார் தலைமையில் ஒரு குழுவினர் பாரதிய ஜனதா கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் மற்றும் பிஜேபியின் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேர் என 6 பேர் தனித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் லாட்டரி அதிபர் மார்டின் தலைமையில் இவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தனி அணியாக செயல்பட்டாலும் பாரதிய ஜனதா பொறுத்தவரை இது ஒரே அணியாக தான் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த அணியினர் பாரதிய ஜனதா கட்சி எந்த நிகழ்வும் பங்கேற்பதில்லை. அவர்களை சரிகட்டும் விதமாக இந்த அமைச்சர் பதவி அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதில் ஜான்குமாருக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே போல மாநில தலைவர் பதவிக்கு நமச்சிவாயத்தை நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. அதனால் அவர் அமைச்சராக இருப்பாரா அல்லது வெறும் மாநில தலைவராக இருப்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது அடுத்த கட்டமாக அவரோட நிலையை தெரிவிக்கும். விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.